Hello all, welcome back to ECE Lectures. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மைக்ரோ ப்ராசஸரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் MCQs தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே இதே மாதிரி மைக்ரோ ப்ராசஸரில் இம்பார்ட்டன்ட் MCQs பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TANCET, TRB, TNEB பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்லேருந்து நான் சூஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ECE Lectures சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். ஸோ பார்ட் 2 அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வீடியோட கண்டினியூஷன். ஸோ கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. என்னன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஆடு, ஒரு கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் ஆஃப் தீஸ் காஸ் சேஞ்ச் இன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபிளாக். அதாவது ஃபிளாக் ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய ஃபிளாக்ஸை எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதில் வந்து சேஞ்ச் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக எந்த ஒரு ஃப்ளாகுமே வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகே, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது மூலமாக எதுவுமே எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே அஃபெக்ட் ஆகாது. ஃப்ளாகோட ஸ்டேட்டஸ் அது வந்து என்னென்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறது மூவ் M,A and மூவ் M,A and MVI A,FF இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷனால வந்து ஃபிளாக்ஸ் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகாது. இருக்கிறதுலே மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 and 4 தான். அதாவது ஆட் சியும் வந்து கம்பேர் எம்மும் தான். கண்டிப்பாக ஆட் பண்ணுறப்போ அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷனால கண்டிப்பாக கேரி ஃபிளாக், ஜீரோ ஃபிளாக் எல்லாமே செட் ஆகும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபிளாக் செட் ஆகும், கேரி ஃபிளாக் செட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் கம்பேர் இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷனால கண்டிப்பாக வந்து ஃபிளாகோட ஸ்டேட்டஸ் வந்து மாறும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அது 2 and 4 இது ரெண்டுமே வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபிளாக் வந்து அஃபெக்ட் பண்ணும். நம்பர் 17 பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங். அதாவது 4 ஃபிளாக் கொடுத்துருக்காங்க. சைன் ஃபிளாக், ஜீரோ ஃபிளாக், கேரி ஃபிளாக் அண்ட் பேரிட்டி ஃபிளாக். ஸோ விச் ஆஃப் த அபவ் ஃபிளாக்ஸ் ஆஃப் 80-85 கெட்ஸ் அஃபெக்டட் பை த இன்ஸ்ட்ரக்ஷன் சப் பி. ஸோ சப் பி அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப எந்த ஃபிளாக் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இது மாதிரி எந்த ஃபிளாக் அஃபெக்ட் ஆகும்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்குமே எந்தெந்த ஃபிளாக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து சப் பி அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு தெரியும். சப் பினா என்ன, அக்குமுலேட்டர்லேருந்து மைனஸ் ஆகும். ஓகே, அக்குமுலேட்டர்லேருந்து பி மைனஸ் ஆகி மறுபடி அக்குமுலேட்டர்லேயே ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டோர் ஆகிறது தான், ரிசல்ட் வந்து ஸ்டோர் ஆகிறது தான். ஓகே, இதில் வந்து என்னென்னா இப்போ சைன் ஃபிளாக், ஜீரோ ஃபிளாக், கேரி ஃபிளாக், பேரிட்டி ஃபிளாக் எல்லாமே எஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜீரோன்னு ஆப்ஷன் வரும். அப்போ வந்து ஜீரோ ஃபிளாக் வந்து செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் வந்து பி வந்து ஏ விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் மைனஸ் பண்ணுறப்போ ஆப்வியஸ்லி கேரி ஃபிளாக் வந்து செட் ஆகும். ஸோ அதுவும் அஃபெக்ட் ஆகும். ஸோ பேரிட்டி ஃபிளாக் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஒன்ஸ் பொறுத்து இருக்குது. ஸோ அதுவும் அஃபெக்ட் ஆகும். ஸோ சைன் ஃபிளாகும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது எல்லா ஃபிளாக்ஸுமே அஃபெக்ட் ஆகும், இருக்கக்கூடிய 4 ஃபிளாக்ஸுமே அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ கொஸ்டின் நம்பர் 18 பார்ப்போம். when RET instruction is executed by any subroutine then, அதாவது ரிட்டர்ன் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆனிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படி கேட்குறாங்க. ஸோ நமக்கே தெரியும் ஒரு மெயின் ப்ரோக்ராமில் ஒரு சப்ரோட்டின் வருதுன்னா அது எக்ஸிக்யூட் ஆகிறப்போ அந்த மெயின் ப்ரோக்ராமோட அட்ரஸ் வந்து எங்கே ஸ்டோர் ஆகணும், ஸ்டாக்ல தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு சப்ரோட்டின் முடிகிறப்போ கீழே வந்து RET ரிட்டர்ன் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆனோன்னா என்ன வரும் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் வந்து நம்ம ஒரிஜினல் மெயின் ப்ரோக்ராமுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அப்போ அந்த மெயின் ப்ரோக்ராமுக்கு ரிட்டர்ன் ஆகிறப்போ அதோட அட்ரஸ் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ஸ்டாக்கோடைய பாயிண்டில் தான். ஏற்கனவே ஸ்டாக் பாயிண்டர் பற்றி பார்த்தோம் இல்லையா, அது எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி. ஸோ ஸ்டாக்கோட டாப்ல தான் அந்த ஸ்டாக் பாயிண்டர் வந்து அதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த அட்ரஸ் மெயின் ப்ரோக்ராமோட அட்ரஸ். ஸோ கண்டிப்பாக அந்த டாப் ஆஃப் த ஸ்டாக் வில் பி பாப்ட் அவுட் அண்ட் அசைன் டு த பிசி. அதாவது பிசிங்கிறது என்னன்னா ப்ரோக்ராம் கவுண்டர். அதாவது ஏன்னா ப்ரோக்ராம் கவுண்டர் தான் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி ஃபெச்ட், அதில் போய் அசைன் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து எக்ஸிக்யூட் பாப்ட் அவுட் ஆகி அசைன் டு பிசி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 19. ஸோ கொஸ்டின் நம்பர் 19 என்னன்னா the instruction INR B is executed if. So increase B execute ஆனா என்ன நடக்கும் கேட்டுருக்காங்க. That is option A என்னன்னா carry is generated after addition, carry is not generated after addition. Option C, 0 is the result of summation, and option D, 0 is not the result of summation. So இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் A. So carry is generated after addition. அடிஷனுக்கு அப்புறம் கேரி வந்து ஜென்ரேட் ஆயிருந்தது அப்படின்னா இன்க்ரீஸ் INR B will be executed after addition. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
So question number 20, okay, அது என்னன்னா direct memory access DMA facilitates data to move into and out of the system. So options பாருங்க. So one first come first serve basis with equal time delay without subroutine without program intervention. நமக்கு தெரியும் DMA அப்படிங்கிறதுனா மெமரியை டைரக்டாக அக்சஸ் பண்ணுறது, அது மெயின் ப்ரோக்ராமை எந்த விதத்திலும் இன்டர்வென்ட் பண்ணாது, இன்டர்ஃபியர் பண்ணாது, ஸோ இன்டர்ஃபரன்ஸை ரெடியூஸ் பண்ணும். நம்ம ஏற்கனவே இது முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி என்னன்னா வித்தவுட் ப்ரோக்ராம் இன்டர்வென்ஷன். ப்ரோக்ராமோட இன்டர்வென்ஷன் எதுவுமே இல்லாமல் தான் இது வந்து மெமரியிலேருந்து டேட்டாவை இன் அண்ட் அவுட் பண்ணும். ஓகே, கொஸ்டின் பாருங்க. டிஎம்ஏ ட்ரான்ஸ்ஃபர் இம்ப்ளைஸ். ஸோ டிஎம்ஏ அப்படிங்கிறது என்னன்னா டைரக்ட் மெமரி ஆக்சஸ். நமக்கு தெரியல, டைரக்ட் மெமரி ஆக்சஸ். ஸோ இது வந்து என்ன, எதை இம்ப்ளை பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷனில் பெஸ்ட் ஆப்ஷன், அதாவது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். தட் இஸ் டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா பிட்வீன் மெமரி அண்ட் ஐஓ டிவைசஸ் வித்தவுட் த யூஸ் ஆஃப் மியூபி. அதாவது மைக்ரோ ப்ராசஸரை இன்டர்வென்ட் பண்ணாமல், இல்லை ஒரு மியூபி ப்ரோக்ராமிங்கை வந்து எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரிக்கும் ஐஓக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை தான் வந்து டிஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இந்த கொஷனுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஷனுக்குள்ள போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா which one of the following is not a vector interrupt? not a vector interrupt. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெக்டார் இன்டரப்ட் தான் எக்ஸப்ட் ஆப்ஷன் பி. ஸோ வந்து INTR இதுதான் வந்து ஒரு நான் வெக்டார் இன்டரப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். When a CPU is interrupted, it option A stops the execution of instruction. Option B acknowledges the interrupt and branches to a subroutine. Acknowledges the interrupt and continues. Acknowledges the interrupt and waits for the next instruction from the interrupting device. ஸோ ஒரு CPU வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கப்போ இன்டரப்ட் ஆனிச்சுன்னா என்ன நடக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா இன்டரப்ட் அக்னாலேஜ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த மெயின் ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த இன்டரப்டை வந்து அது இது சால்வ் பண்ணும் இல்லையா, சர்வீஸ் பண்ணும். ஸோ வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆப்ஷன். இட் அக்னாலேஜஸ் த இன்டரப்ட் அண்ட் பிரான்ச்சஸ் டு அ சப்ரூட்டின். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. இன் an 8085 மைக்ரோப்ராசஸ் சிஸ்டம் த ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் காஸ் அன் இன்டரப்ட். ஸோ எப்போ வந்து ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஒரு இன்டரப்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்போ அப்படின்னா EI அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எனேபிள் ஆயிருந்தால் மட்டும்தான். தட் இஸ் ஆப்ஷன் சி தான் வந்து இது கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் சி என்னன்னா ஒன்லி இஃப் இன்டரப்ட்ஸ் have been enabled by an EI instruction. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன். நம்பர் 25 பாருங்க. The trap is one of the interrupts available in Intel 8085. Which one of the following statement is true of trap? ஸோ trap பற்றி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. trap அப்படிங்கிறது ஒரு 8085 இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ஒரு இன்டரப்ட். ஸோ அது வந்து என்னன்னா ஒரு எட்ஜ் ட்ரிகர்ட் அண்ட் லெவல் ட்ரிகர்ட் ரெண்டையுமே அது வந்து யூஸ் பண்ணும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அதாவது என்னன்னா இட் இஸ் போத் பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் அண்ட் லெவல் ட்ரிகர்ட். ஸோ trap பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 26 கொஸ்டின் ஏன்னா த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ஆஃப் இன்டரப்ட் இன் 8085 மைக்ரோப்ராசஸ் சிஸ்டம் இஸ். ஸோ இப்போ தான் நான் சொன்னேன், இருக்கிறதுலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் தான் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ ட்ராப் இருக்கிறப்போ உங்களுக்கு வேறு எந்த ஒரு இன்டரப்ட் வந்தாலுமே ஃபஸ்ட்டு இந்த இன்டரப்ட் தான் வந்து சர்வீஸ் பண்ணும் ஒரு மைக்ரோப்ராசஸர். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். How many interrupt control lines are there in 8085 microprocessor? ஸோ வந்து எத்தனை interrupt control lines இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா 5 or 6 தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ 6 கண்ட்ரோல் லைன்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 28. Which one of the following interrupt has the lowest priority? Highest priority பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து lowest priority பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ RST 5.5, ஆப்ஷன் பி RST 7.5, ஆப்ஷன் சி ட்ராப் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அதுதான். ஸோ ஆப்ஷன் டி வந்துன்னா இன்டரப்ட் ஆர், அதாவது INTR. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி தான் வந்துட்டு லோயஸ்ட் ப்ரியாரிட்டி. நான் கண்டிப்பாக இன்டரப்ட் ரிலேட்டடாக ஒரு சின்ன வீடியோ போடுறேன், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்டரப்ட் ரிலேட்டடாக அந்த வெக்டார் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே நான் போகிறேன். ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் என்ன INTR. இதுதான் வந்து இருக்கிறதுல லோயஸ்ட் ப்ரியாரிட்டி இன்டரப்ட்.
Question number 29 பாருங்க. An interrupt in which the external device supplies its address as well as the interrupt request. அதாவது ஒரு external device வந்து கனெக்ட் ஆகிருக்கிறது மைக்ரோப்ராசரோட, அதோட அட்ரஸையும் interrupt requestையும் சேர்த்து கொடுக்குதுன்னா அது என்ன டைப் ஆஃப் interrupt அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி போல்ட் interrupt அப்படிங்கிறத கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் சி போல்ட் interrupt. 30 பாருங்க. The number of hardware interrupts present in an 8085 microprocessor. ஒரு 8085ல மியூபியில் எத்தனை ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். 5 ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட்ஸ். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் மைக்ரோ ப்ராசஸரில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் MCQ சால்வ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டவுட்டை கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன். அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய மைக்ரோ ப்ராசஸரில் வீடியோஸ் வரும் அண்ட் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்லையும் வரும். அண்ட் இந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் சொல்லலாம். இல்லை இந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் அப்கமிங் வீடியோஸில் வீடியோ பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். And subscribe to ECE Lectures. Thank you for watching.